உமது அன்பை வெளிப்படுத்தினீர்களா? அன்புடைய கடவுளை திறமையான பரிசுமான ஓய்வு நாள் காலங்களுக்காக நாங்கள் நன்றி படைக்கிற சுவாமி. ஆண்டவரே, இந்நாளிலே தொழில் கொள்ளவும், உண்மை ஆராதிக்கவும், உமது அன்பை புரிந்து கொள்ளவும், உமது அன்பின் கட்டளைகளை நிறைவேற்றவும் இருக்கின்ற அடியார்கள் அனைவருக்கும் உமது ஆவித்தார் சுவாமி. இந்த ஆராதனை வேளையானது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் எனக்கு பிரயோஜனமாகவும் உமக்கு மகிமையாக உணர்த்ததாக நீரே முதலிலிருந்து முடிவற்றாக எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியாளர்களாக எங்களை தேற்றவும், எங்களை பலப்படுத்தவும், எங்களோடு கூட பொறுத்துணையாயிருந்து எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி எங்களை ஆறுதப்படுத்திக் கொண்டு எங்களோடு வாழ்ந்து கொண்டு வருகின்ற எங்களை வாழ வைக்கின்ற அறிவரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறவர்கள் பரவாயில்லாமே. ஆமென். நம் யாவரும் கத்தரித்திருக்கும்படியாக 348வது பாடல் பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடல். சங்கீதம் 66 வசனங்கள் 8 முதல் 20 வரை வாசித்து கேட்போம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 20 முடிய. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்து வெளியே புறப்படுவது போல எங்களை புறப்பட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி
எங்கள் இடுப்புகளின் மேலே வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன படைகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் இனப்புகளுடனே கொடுமையானவர்களை உமக்கு தகனமடையாக விடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவரின் ஆத்துமாவுக்கு செய்வதை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கவசத்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிக்கிறார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படி எனக்கு குறிப்பிட்டிருக்கிறது பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் வசனங்கள் 16 முதல் 31 வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14 31 முடிய. அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்ததைக் கண்டு தன் ஆவியில் இருந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தையில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினார். அப்பொழுது எப்பிக்கூரும் ஸ்தோத்திரக்குமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கப்படுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை செலுத்துகிறதும் கேட்கிறதுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குவதில்லை. அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவே நின்று அத்தனையோடைய எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதாய பக்தியுள்ளவர்களாக காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவதில்லை. எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாருக்கு தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடைப்படுகிறது இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதற்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடங்களாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மை ஒருவர் தூரமாக இருக்கவில்லை. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வமாய் ஒப்பாயிருக்கும் என்று நான் நினைக்கலாகிறது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்களுக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருப்பார். அந்த மனுஷனை மறுத்து வெளிப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்கப்படினார் என்றார்.
அப்படி இன்றைக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் பேதுருவின் முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 22 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போமாக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வரை. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீதிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனை ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நன்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலதுபார்சலில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பது. வாசிக்கப்படக்கூடிய நிரூபதி வாசித்தாயிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாக்கியம் அந்த பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போமாக. உமக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். யோவான் 14:15 முதல் 21 முடிய. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளர் அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதை. வாசிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் வாசித்து நிறைவேற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இருக்க மறுபடியாக நமது விசுவாச பிரமாணத்தை சகல விசுவாசிகளுடன் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வார்த்தையால் நாம் பயபக்தியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய பேரால் குமாரனும் விசுவாசிக்கிறேன். கனிமடத்தில் பிறந்து பதிப்பிராத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மருத்துவ அடக்கம் பண்ணப்பட்டார். விசுவாசிக்கிறேன். பொதுவான சபையும் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும்
நமது பிதாவாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்கள் கிருபையும் சமாதானமும் இந்த காலவேளையில் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமென். அன்பின் வடிவமாக இந்த உலகத்திலே அவதரித்து பிதாவின் அன்பை சிலுவையிலே பறைசாற்றி அதை செயல்படுத்தி இன்றைக்கும் ஆவியான மூலமாக அந்த அன்பை நாங்களும் புரிந்து கொண்டு அதன் வழி நடக்க எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற, எனக்கு பலன் அளிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, அருமை சகோதர சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் காலை வேளையிலே நான் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற அருளை பற்றி அது இன்றைக்கு வாசிக்க சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 21 வரை வாசிக்க நாம் கேட்போமாக. நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியானவராகிய வேறொரு சகாயரை அவர் தந்திருவார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவரை காண்கிறதும் இல்லை, அறிகிறதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வசிக்கிறார், உங்களுக்குள்ளும் இருப்பார். நான் உங்களை திக்கத்தவனாக விடேன், உங்களிடம் வருகிறேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கற்பனைகள் உடையவனாய் அவைகளை கைக்கொள்கிறவனே என்னில் அன்பு கூறுகிறவன். என்னிடம் அன்பு கூறுகிறவனில் என் பிதா அன்பு கூறுகிறார். நானும் அவனில் அன்பு கூர்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதுவே. பிதாவின் அன்பை சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தி அந்த அன்பில் நிலைத்திருக்கவும், அந்த அன்பை நமது வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தவும் நம்மை அழைத்து அவருடைய ஆவியை தந்து, சகாயரை தந்து, நமக்கு துணைவராக இருந்து நம்மை பலப்படுத்துகின்ற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த பிரசங்க பகுதியிலே கடவுளில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள சகாயரை அனுப்புவதாக வாக்களித்த இயேசுவின் பிரிவு பெற்றார ஒரு பேருரையாக அமைந்திருக்கிறது. Jesus promises to send his paracletus at upper room discourse to be with him always in his absence. தான் இல்லாத நேரத்திலே, தான் சீடரை விட்டு பிரிந்து போகின்ற வேளைகளிலே தன்னுடைய இடத்திலே ஒரு துணைவராக, தேற்றவாளனாக, ஒரு போதகராக, அவளை கற்பித்து போதிக்கிறவராக, கண்டித்து உணர்த்துகிறவராக ஆவியானவரை வாக்களித்த ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கிறது. எருசலேம் மேலறையில் இறுதி உணவுக்கு பின்பு தன்னுடைய உடல் சார்ந்த பிரிவு நெருங்குகின்ற வேளையிலே தேற்றவாளனாகிய சகாயரை பற்றி 4 முறை பேசினார். இங்கே யோவான் 14:16, 14:26, 15:26, 16:13 ஆகிய 4 இடங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பிரிந்து போகின்ற பொழுது அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஒரு சப்ஸ்டியூட்டாக ஆவியானவரை, சகாயரை அனுப்புவதற்காக
என்பதாக 4 முறை வாக்களித்ததை இங்கே பார்க்கின்றோம். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நம்பி பின்பற்றின சீடர்கள் தன்னுடைய இந்த உடல் சார்ந்த பிரிவுக்கு பிறகு இந்த உலகிலே அவர்கள் இருக்க போகிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது பிதாவாகிய கடவுள் தன் மூலமாக வெளிப்படுத்தின அதே அன்பை, அந்த அன்பின் கட்டளைகளை உலகிலே நிறைவேற்றுவதற்கு ஆவியானவர் அவர்களுக்கு வரம் கொடுக்க போகிறார், ஒரு துணைவராக இருக்க போகிறார் என்பதை அழகாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். Jesus promises and explains the function of the Holy Spirit after his departure to the disciples. இயேசு கிறிஸ்து சீடரை விட்டு பிரிந்த பொழுது அவரோடு எப்பொழுதும் இருக்கின்றவராக, அவர் உள்ளத்திலே உரைகின்றவராக ஆவியானவர் ஒருவர் இருக்க போகிறார். அவர் உன்னை தேற்றுவார், உங்களுக்கு பலம் அளிப்பார், he will encourage you, he will empower you என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அழகான ஒரு பகுதி இங்கே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தும் அவரை கட்டளை கை கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இங்கே பணிக்கின்றார். 17 அவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் என்னில் அன்பு கூறி, if you love me, நீங்கள் இல்லை அன்பு கூறுவீர்களானால், உங்கள் அன்பு என் மேலே இருக்குமானால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகாக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு விசுவாசி இறைவன் கடவுளே முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் அன்பு கொடுக்கிறானோ அவன் அதே அன்பை அவன் பிறரிடத்திலே காட்டுகிறவனாக இருப்பான். அதுவே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறலாகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என நீங்கள் கற்பனை கைக்கொள் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார். ஆகவே இந்த அன்பை, அன்பின் கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நிறைவேற்றினார். பிதாவாகிய கடவுள் தன்னை உலகத்துக்கு எதற்காக அனுப்பினாரோ, எந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவர் பிதாவிலே அன்பு கூர்ந்தார், பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். Jesus loved his father, he obeyed his father. So love and obedience is the new commandment. ஆகவே தான் கொடுக்கிற இந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு சீடன் தன்னிலே முழுமையாக அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே Jesus obeyed his father will up to the death, மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி, அதுவும் சிலுவை மரணமிருந்தும் அவர் கீழ்ப்படுத்துவராக பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். எவ்வளவு obedience பாருங்க, எவ்வளவு கீழ்ப்படுதல். So without obedience we cannot fulfill God's goal. நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருப்போமானால் தந்தையினுடைய அன்புக்கு நாம் பார்த்தவர்களாக இருக்க முடியாது. ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பாவுடைய சொல்லை கேளாத பிள்ளை ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க முடியாது. ஆகவே கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை பிதாவிடத்திலே அன்பு பிள்ளையாக இருக்க முடியாது. எந்த பிள்ளை தன்னுடைய அப்பாவிலே, தன் தந்தையிலே, அம்மாவிலே அன்பு கூறுகிறானோ, அன்பா இருக்கிறானோ, அவன் நிச்சயமாக இயல்பாக அவன் கீழ்ப்படிவான். எந்த ஒரு மாணவன் உண்மையாக ஆசிரியரை நேசிக்கிறானோ அவன் ஆசிரியர் அந்த வார்த்தை கீழ்ப்படித்து நடப்பான். ஆகவே the love, the obedience are the two sides of the same coin. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாக இருக்கிறது. அன்பு செலுத்துதலும் கீழ்ப்படுதலும் மிக மிக முக்கியமாக ஆண்டவரிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே இங்கே இயேசு சொல்கிறார், என்னை பின்பற்றி வந்த மக்களாகிய நீங்கள், என்னை நம்பி வந்த மக்களாகிய நீங்கள் என்னிலே அன்பு கூறுவீர்களானால், if you love me, if you believe me, obey my commands, என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படி என்று சொல்லி அழகாக நீங்க சொல்றார். நீங்கள் என்னிலே அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளுக்கு கைக்கொள்வீர்கள். இந்த கற்பனை கைக்கொள்வது என்பது அதற்கான ஒரு மோட்டிவ், உந்து வேகத்தை அவரை கொடுக்கிறார். நான் பழைய பாட்டை பார்க்கிறோம். மோசே மூலமாக கடவுள் 10 கற்பனை கொடுத்தார். அதற்கு முன்பான அந்த முகவரை பார்க்கிற பொழுது, அடிமைத்தனை வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை விடுவித்த கர்த்தர் நானே. அவர் விடுதலை செய்துவிட்டு அன்பு காட்டிவிட்டு தான் கட்டளையை நிறைவேற்றும்படி அழைக்கிறார். அவர் முதலிலே அவர் அன்பு கொண்டு
நம்மை தேர்ந்தெடுத்து நாம் அவர்களை அன்பு கூறவில்லை, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. He loved us. நம்ம அவர் நேசித்தார், நம்மளை அவர் அன்பு கூர்ந்தார், நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவேதான் அவருடைய அன்பை நம்மளே வைத்து அவர் காட்டின அன்பை இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்ற நம்ம அவர் அழைத்திருக்கிறார். ஆக சிலுவை மரண விருந்தனை தாழ்த்தி மற்ற ஆண்டவராய் சிரித்து இந்த பிதாவின் அன்பில் நிலைத்திருந்ததனால்தான் அவர் பிதாவுடைய கட்டளையை நிறைவேற்றினார். So the love is the motivation, obedience is the action. அன்புதான் உந்துதல், மற்ற செயலெல்லாம் அந்த அன்பிலே விளைகின்ற காரியங்களாக அமைந்திருக்கிறது. இயேசுவின் கற்பனைகளாம் கை கொள்வதற்கு அவர்கள் முதலாவதாக நாம் முழுமனதோடு ஆத்மத்திலும் இதயத்திலும் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப கடவுளை யார் ஒருவர் முழுமையாக நிறைவாக அன்பு கூறுகிறானோ அவன் நிச்சயமாக அவருடைய கட்டளையை அவன் கை கொள்ளுவான் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம். இரண்டு வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று அகேப்பே என்ற வார்த்தை, இன்னொன்று ஃபெரோஸ் என்ற வார்த்தை. இதெல்லாம் கவனிக்க தயவுசெய்து. அதாவது அகேப்பே என்ற வார்த்தை சாக்ரிஃபிஷியல் லவ், தன்னையே அர்ப்பணிக்கின்ற அன்பாக இருக்கிறது. The mark of a child of God or disciple is self-sacrificial love. தன்னையே அர்ப்பணிக்கின்ற அன்புதான் இயேசு காட்டுகின்ற அன்பாக இருக்கிறது. To love with agape love is to do the will of God. நியாயப்பிரமாணம் என்பது அவருடைய சித்தம், விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான தியாக அன்பாக இருக்கிறது. யோவான் 3:10 நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒரே பிறப்புமான விசுவாசமா இருக்கும் இவனுக்கு கெட்டு போகாமல் நித்திய வாழ பெறுவதற்கு தமது சுவானை நமக்காக கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அதுதான் அகப்பே அன்பு. தன்னை சொந்த மகனையே அர்ப்பணிக்கின்ற அன்பு, தன்னையே சிலுவிலே ஒப்புக் கொடுக்கின்ற அன்புதான் அகப்பே அன்பு என்று பார்க்கிறோம். சோ அதே போல நம் கடவுளிலே அன்பு கூறுற பொழுது அதற்கு இணையாக நாம் சார்ந்திருக்கின்ற அயலகதாரத்திலே நம் சகோதரத்திலே அன்பு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு தொகுப்பு, the core of all the law is love towards God and love towards neighbor. ஆகவே அன்பு நம் இடத்திலே நாம் செலுத்துகிற பொழுது அதே அன்பை நாம் பிறத்திலே செலுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். So love towards God and love towards man is very very important. இப்படி வாழ்கிறவர்கள் தான் ஒளியிலே வாழ்கிறவர்கள். நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருளிலிருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இருளிலிருந்து மீட்டெடுத்து ஒளியின் மக்களாக அவருடைய மக்களாக நம்மை வாழ வைக்கும் ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒளியிலே நடக்கிற மக்களாக இருக்கும். என்ன அது அர்த்தம் என்று சொன்னால் ஒளியிலே நடப்பது என்பது அன்பில் வாழ்வது. Walk with love, we walk in the light. If we are not walk in the love, if we are not walk in the light, we are walk in the darkness. நம்மிலே நடக்கும் மக்களாக இருக்கும். அதை 1 யோவான் 2:7 வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் பார்த்த மக்களாக, கடவுளுடைய அன்பை நாம் அறிந்து கொண்ட மக்களாக, அது பூரணமாக நாம் புரிந்து கொண்ட மக்களாக இந்த உலகிலே ஒளியில் நடக்கிற மக்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So whoever loves his brother lives in the light. Are we remaining in the darkness or light? ஆக நாம் ஒளியிலே வாழ்கிறோமா, இருளிலே வாழ்கிறோமா? இந்த திருச்சபை வாழ்க்கை பார்க்கிற பொழுது, நம்முடைய குடும்ப வாழ்க்கை பார்க்கிற பொழுது நாம் உண்மையிலேயே ஒளியின் மக்களாக இல்லாமல் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். உண்மையிலேயே நாம் அனைவருடைய அன்பை நாம் முற்றிலுமாக புரிந்து கொண்டிருப்போமானால், இந்த பிதானுடைய அன்பை நாம் புரிந்திருப்போமானால் அவர் கட்டளை நாம் நிறைவேற்ற மக்களாக நாம் இருப்போம். ஆகவே இந்த அன்பில் விளையும் நற்பணிகள் ஆண்டவர் விரும்புகின்ற நற்கனிகள் என்று சொல்லி மதர் தெரேசா சொல்கிறார். The fruit of faith is love, the fruit of love is service. நம் கடவுளே அன்பு கூறுகிற மக்களாக நாம் இருப்போமானால், if we love God, definitely we will love our brothers. இன்றைக்கு பார்க்கிற பொழுது சகோதர சிநேகம் அது மறைந்து கொண்டு பார்க்கிறோம். விலகி வாழ்கிற மக்களாக இருக்கிறோம், ஒதுங்கி வாழ்கிற மக்களாக இருக்கிறோம், ஒருவரை பயக்கிற மக்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவினுடைய கட்டளைகள் வேதத்திலே பார்க்கும் பொழுது 49க்கும் மேற்பட்ட கட்டளை இருக்கு. நாம்
நான் ஒருத்தர் மட்டும் வாசிக்கிறேன், கவனிங்க. There are 49 general commands of Jesus. இயேசுவினுடைய கட்டளை 49 இருக்குதுங்க. மறந்திருங்கள், மத்திய 4:17, என்னை பின்பற்றி வாருங்கள். தர்மம், ஜெபம், உபவாசம் பற்றிய கட்டளைகள். பூமியிலே உங்களுக்கு பொருட்கள் சேர்த்து வைக்க வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தோஷமாயிருங்கள். முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், தீர்ப்பு செய்யாதீர்கள், பரிசுத்தமான நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், குத்துக்களை பன்றி முன் போட வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், உன் சத்துருவை சிநேகி, நீ பூர்ண சகோதரராயிரு, உன் சகோதரனோனை ஒருமையில் அழைத்தால் இன்னுமையில் போ, உன்னுடைய விரோதியோடு போய் ஒப்புரவாக, இடுக்கமான வாசனை வழியாக பிரவேசிங்கள், கள்ளபாதலுக்கு எச்சரிப்பாயிருங்கள், மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள், என் சிலுவை இது போல ஏராளமான கட்டளை 49 மேற்பட்ட கட்டளை. இதில் எத்தனை நாம் படைப்பிடித்தது நம்ம தான் பார்த்தோம். ஆகவே ஏனில் நீங்கள் அன்பு கூறுவதனால் என் கட்டளை நீங்கள் கீழ்படிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே இந்த கட்டளை நிறைவேற்றுவது இட்ஸ் நாட் ஈஸி. இந்த அன்பின் கட்டளை உலகிலே நிறைவேற்றும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நம் பிறரால் ஒதுக்கப்படுகிற நிலையானது ஏற்படும். இது சிலுவையின் அன்புக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் உலகிலே வந்து சேரும். அப்பொழுதுதான் நம்மை ஆற்றுவதற்கு, நம்மை தேர்ந்தவருக்கு ஆண்டவராக இயேசுக்கூடிய இந்த பிரமாணங்களை, இந்த கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற வாழ்விலே அநேக தடைகள் வருகிற பொழுது நமக்கு துணையாக நம்மோடு கூட இருந்து நமக்காக வழக்காட, நமக்காக ஆதரவு செய்ய தேற்றவாளாகிய அந்த சகாயரை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்களித்தார். நான் இல்லை என்றாலும் கூட என்னுடைய இடத்திலே இந்த சேம் பிளேஸ் ஐ வில் சென்ட் தி ஹோலி ஸ்பிரிட், தி பராக்லிட் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவே நம்ம தேவையில் எல்லா நிலைகளிலும் நம்ம துணை செய்பவர், நம் பரிந்து பேசுபவர், வழக்காடுபவர், தேற்றுபவர், உற்சாகம் ஊட்டுகிறவர், போதிப்பவர், எச்சரிப்பவர் ஆண்டவர் இந்த பசுத்த ஆவேராகிய தேற்றவாளனே. ஆகியவே சொல்லு பாருங்க, ஆவியானவர் ஆகிய சத்திய ஆவியானவருக்கு அளிப்பேன். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது அவரை காண்கிறதும் இல்லை, அறிகிறதும் இல்லை. நீங்களும் அவரை அறிவீர்கள். அவர் உங்களோடு வசிக்கிறார், அவர் உங்களுக்குள்ளும் இருப்பார். நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே வசித்து உள்ளுரையும் இறைவனாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அதே இடத்திலே அவர் வந்து நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை உலகிலே அவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகின்ற வல்லமை கொடுப்பவராக இருக்கிறார். ஆகவே சொல்லப்படுகின்ற தேற்றவாளன் சகாய என்ற வார்த்தை மிக மிக முக்கியமானது. பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க முடியும் சத்திய ஆவியானவராகிய வேறொரு சகாயரை நான் உங்களுக்கு அருளுவேன். வேறொரு சகாயர், அனதர் ஹெல்பர். அனதர் என்றால் வேறு ஆள் இல்லை, தி சேம் பிரைஸ். இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்தை நிரப்புவதற்காக வந்த ஆசன்ஸ் ஆஃப் இயேசு கிரைஸ்ட், தி பிரசன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதை சொல்லப்படதான் உங்களுக்கு. இயேசு எங்கே இல்லையோ அங்கே ஆவியானவர் அங்கே பிரசன்னம் ஆவார். ஆகவே அவருடைய இடத்திலே அவர் வந்து நம்முடைய உள்ளே வந்து அவர் எப்போதும் எல்லா இருப்பதாக வாக்களிக்கிறார்கள். அதாக இந்த பராக்லட் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. அதற்கு அர்த்தமானது நம்ம பக்கத்திலே இருந்து துணை செய்கிறது. The paraclete is literally someone called to this side and advocates, who protects and defends. நம்மை பாதுகாக்கவும், நமக்காக பரிந்து பேசவும், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறாக இந்த பராக்லட் சகாய என்ற அவரை அனுப்புவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். ஆகவே பராக்லட்டாக சகாயராக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நோக்கங்களை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய அன்பின் கட்டளை உலகிலே நிறைவேற்றுவதற்கு ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளோட ஹெல்ப்பராக, துணைவராக இருக்கிறார். திக்கற்று நிற்கின்ற பொழுது நாம் யாருமே உங்களுக்கு உதவி செய்யலையே என்ற ஒரு நெருக்கடியாக இருக்கின்ற பொழுது அந்த நிலையிலே நமக்கு உதவி செய்வதற்காக ஆவியானவர் இருக்கிறார். சின்ன உதாரணம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஷேக்ஸ்பியர் எழுதிய ஒரு அழகான டிராமா தெரியும், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். வெனிஸ் நகர வியாபாரி ஒரு அழகான ஒரு டிராமா. அந்த நாடகத்திலே ஆண்டனி ஒருவர் வருவார். அது பெசானியோ ஆண்டனுடைய நண்பர். இந்த பெசானி வியாபாரம் செய்வதற்கு பணம் பிறகு
ஒரு பெண்ணை அவன் காதலிக்கிறான். அவள் திருமணம் செய்வதற்காக பணம் இல்லாததால ஷைலாக் என்கிற ஒரு வட்டிக்கு வட்டி வாங்குறான். ₹1 வட்டி வாங்குகின்ற ஒரு பெரிய ஒரு பேராசைக்காரன் அவடத்துல போய் கடன் வாங்குறான். ஒரு 3000 பவுண்டு அந்த காசை வாங்கிட்டு வந்து நண்பனை கல்யாணத்துக்கு கொடுக்குறான். பிறகு பெசானியை திருமணம் செய்து கொடுக்குறான். பெசானுடைய மனைவி பேர் போர்ஷியா என்ற பேர். திருமணம் ஆகி விடுகிறது. பிறகு வியாபாரம் செய்யும் பொழுது அந்த கப்பல் போய் மோதி சேதம் எடுத்து இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே செயலாட்ட ஆண்டில் கடன் வாங்கிடுவார். அந்த பணம் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஷைலாக் என்பது ஒரு யூதன், நல்லா கவனிக்கிறார். யூதன் ரொம்ப கொடூரமானவன். இந்த வட்டிக்கு வட்டி வாங்குற தம்படிக்கு தம்படி வாங்குற உள்ளவன், ரொம்ப பேராசைக்காரன், ரொம்ப கல்லஞ்சிக்காரன். ஆகவே என்ன பண்றான், இந்த பணம் திருப்பி கொடுக்காதனால, வாங்கி கடையை திருப்பி கொடுக்காதனால கொண்டு போய் கேஸ் போடுறான். அப்போ வழக்கு மன்றத்தில் வருகிறது வழக்கு. அப்போ பெசானியா ஆன்சன் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இந்த ஷைலாக் நிற்கிறான். இருக்கின்ற பொழுது ஜட்ஜி கூப்பிட்டு என்ன கேஸ் போது இந்த மாதிரி ஆண்டனி கடன் வாங்கினான், 3000 டிக்கெட்ஸ் வாங்கினா நான் திருப்பி கொடுக்கல. அந்த பாண்ட் என்ன அந்த அந்த கடன் பண்ணல. அப்படியே அந்த பணம் திருப்பி கொடுக்காத பொழுது உன்னுடைய தசை, உன்னுடைய இதயத்தின் பக்கம் இருக்கின்ற 1 பவுன் தசையை நீ எனக்கு அறுந்து கொடுக்க வேண்டும் சொல்லி பாண்ட் எழுதுறாங்க. டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்? 1 பவுண்ட் ஃபிளஷ் எங்க இதே நியர் தி ஹார்ட், இதயத்தின் பக்கம் இருக்கிற அதை நீ அறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி. அப்படி கொடுக்க முடியாதனால என்ன பண்ண கோர்ட்டு போட்ட பிறகு வழக்காடு பண்ணுறது. அப்போ சொன்னாரு, ஆண்டனி உங்களுடைய தசையை அப்படி கொடுத்துரு, 1 பவுண்ட் தசையை அவங்க ஷைலாக் உடைய மன்றம் ரொம்ப குளிர்மான இல்லையா. ஆகவே நான் சொல்கிறான், எனக்கு தசை வேணும், காசு கொடுத்து தேவை எல்லாம் பாண்டி எழுத இருக்குது, 1 பவுண்ட் தசை ஃபிளஷ் கொடுக்கணும் என்று அவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். அப்பொழுது ஆண்டனி அப்படி திட்டமாக இருக்கிறான். என்ன செய்வது? அது எங்க இதயத்தின் பக்கத்தில் இருக்கிற தசை என்ன அர்த்தம்? உயிரை போயிடும். ஆகவே என்ன செய்வது அறியாமல் அப்படி இருக்கிற பொழுதுதான் பெசானுடைய மனைவி போர்ஷியோ ஒரு லாயராக மார்வேஷம் போட்டுக்கொண்டு became as a lawyer, advocate உள்ளவர். அவ்வளோ அவருடைய அந்த தோழியும் அட்வொகேட் போல ட்ரெஸ் போட்டு கருத்து நிறுவனத்தை உள்ளே வராங்க. வந்து வழக்காமன்றத்திலே வாதாடி ஷைலாக் சொல்கிறாங்க, ரொம்ப கொடுமையான ஒரு டாக்குமெண்ட்டு கட்டக்கூடாது, அப்படி மன்னிப்பு கொடுங்க என்று சொல்லி பொழுது அந்த ஷைலாக் சொல்கிறான், முடியாது, ஐ வாண்ட் a flesh, a pound of flesh சொல்லி ஒரே இப்படி அடிக்கிறேன். அப்போது என்ன செய்வது அறியாத பொழுது ஆண்டனி பெசானி எல்லாரும் திக்கர்களாக நிற்கிறாங்க. சப்போர்ட் பண்ண முடியாது, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குது. ஆகவே இது போகிற நேரத்தில் இந்த போர்ஷியோ அட்வொகேட்டாக வந்து வாதாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு? டாக்குமெண்ட் 1 பவுண்ட் ஃபிளஷ் அர்த்தம் இதை தானே கொடுக்க வேண்டிய அந்த 1 பவுண்ட் ஃபிளஷை அறுத்துனால் ஒரு சொட்டு அர்த்தம் கேள்விப்படும். Without blood, you can cut 1 pound flesh from Besanio என்று சொல்லி நம்ம வாதாடினாங்க. அப்போ எப்படி இருக்க முடியும்? வந்து அப்போ கேஸ் வந்து போகுது. அப்போ ரத்தம் அது என்ன எழுதப்படுது? ஒன்லி பிளஷ் தானே, தசை மட்டும் இருக்கணும். தசையா இருக்கும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விடக்கூடாது சொன்ன உடனே கேஸ் ஜெயிச்சாங்க. பாருங்க, அந்த பெசானுடைய மனைவி போர்ஷியோ அந்த திக்கற்று ஒன்று செய்ய முடியாத நிலையிலே இருந்த பொழுது அவனுக்காக வழக்காடி அந்த கேஸை வெற்றி பெற செய்தார் போர்ஷியோ. அதுபோல பரிசுத்தாவியானவர் அந்த திக்கற்றவர்களாக எனக்காக யார் பேச போறாங்க, எனக்காக யார் வழக்காட போகிறார்கள் என்ற நிலையில் நாம் இருக்கிற பொழுது நமக்காக நம் அருகிலே வந்து நின்று வழக்காடி நம்மை வாழ்விக்கிறவர்களாக இந்த சகாயரையே இருக்கிறார். ஆகிய அப்படிப்பட்ட தெய்வனுடைய ஆளுநராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தான் இல்லை என்றாலும் உங்களுக்காக வழக்காட உங்களுடைய திக்கர்களாக விடாமல் உங்களோடு இருக்க ஆவியானவராகிய அந்த தேற்ற வாழ்வை நம்மளுக்கு கொடுக்க கொடுத்திருந்தாரே. ஆகவே so the presence of the paraclete whom Jesus will send or whom his Father will send
substitute for himself. பிதாவாகிய அவரிடமிருந்து குமாரனுக்கு புறப்படுகிற அதே ஆவியானவர் இன்றைக்கு நமது உள்ளத்திலே கொடுக்கப்பட்டு இருக்கிறார். நம்மோடு கூட இயேசு நம்மளுக்கு இயேசு இல்லையே அந்த ஒரு ஏங்கல் நமக்கு தேவையில்லை. அவர் எழுந்த அதே இடத்திலே ஆவியானவர் இப்பொழுது நம் சர்ச்சில், நம்முடைய வாழ்க்கையிலே, நமது இல்லத்திலே, நமது பிள்ளைகளே இருந்து நம்மை ஆற்றி தட்டி பலப்படுத்துவதாக இருக்கிறார். ஆக சொல்றார், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். ஐ எம் லிவிங். ஆவியானவராக பாருங்க, நான் என் பிதாவிடம் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறேன், நீங்களும் பிழைப்பீர்கள். ஆவியானவராக நான் இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன், நீங்களும் உயிரோட நீ வாழ்வீங்க என்று சொல்லி அழகான வாசத்துக்கு சொல்வராகவே எனக்கு பிரியமான சகோதரர்களே, இந்த சகாயரை நமக்கு அவர் வாக்களித்தார், அதை அவர் நிறைவேற்றினார். ஆகவே அந்த வாக்களிக்கப்பட்ட ஆவியானவருக்கு ஞானஸ்தானம் பூர்வமாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறார். அது ஆவினால் தான் சபைகள் இன்னைக்கு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. வேற எந்த ஒரு சோர்ஸும் எந்த ஒரு இது கிடையாது. The only source, the church is the Holy Spirit. திருச்சபையினுடைய ஆதாரமும் வாழ்வின் வளங்களும் பரிசுத்த ஆவியானவரே. He is the author of the church. அது நம்ம நினைச்சுக்கணும். இன்றைய சபைகள் நாம் வாழ்வது நம்முடைய ஆவியினாலே தான் என்று நாம் புரிந்து கொண்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற கிறிஸ்து நம்ம இன்றைக்கு அழைக்கிறார். ஆகவே இந்த அன்பு கூறுதல் மிக மிக முக்கியம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம் என்று நம்ம பாடினோமே, அன்பு மிக மிக முக்கியம் இருக்குது. அதுக்கு இந்த அன்பை நாம் இன்னைக்கு நிறைய பட்சப்படுத்தணும். ஒரு கவிதை சொல்லுகிறார், என்னால் தீட்டுப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு ஒரு சொல்லானது மிகவும் அடிக்கடி தீட்டுப்படுகிறது. அந்த சொல் அன்பு என்ற சொல். தற்காலத்தில் அன்பு என்பதற்கு இணையாக ஆங்கில சொல்ல லவ் சொல்லலையா, லவ் என்ற வார்த்தை பயன்படுத்தும். அது குமர பருவத்தில் ஏற்படுகின்ற அந்த இச்சைகளாக நாம் சொல்றோம். லவ், ஐ லவ் ஹர், ஃபால் இன் லவ். அப்படி இல்லை. அந்த அன்பு என்பது அது எரோஸ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அது சாதாரண ஒரு வாலிபனும் அதை பயன்படுத்தலாம், லவ் பண்ணு சொல்றான். அதே அன்பை இயேசு பயன்படுத்துறாரு, ஐயரும் பயன்படுத்துறாரு, பரிசுத்தவான்களும் பயன்படுத்துகிறார்கள். பார்த்தீங்களா, அன்பு என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆகவே ரெண்டு விதமான அன்பு உண்டு. நல்ல கவனிங்க, ரெண்டு விதமான அன்பு உண்டு. எரோஸ் என்கிற அன்பு அழியக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட ஆசை என்பது போல், என்னுடைய திருப்தி அல்லது நான் அனுபவிக்க வேண்டும், ஐ மஸ்ட் பி என்ஜாய்டு, அப்படி இருக்கிற ஒரு அன்பு. அதை தேடி செல்வது ஆசை, உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. அழகும் சிறப்பும் உழைவினை தேடி அவற்றை அடையும் ஆவலை, ஆசை தான் இந்த எரோஸ். இன்னைக்கு பார்த்தோம்னா எரோஸ் தான் இருக்கு. நான் வாழணும், என் ஆசை நிறைவேற வேண்டும், நான் திருப்தி அடையணும், அதுக்காக நம்ம தேடி போகிறோமே அந்த ஆசை ஆவல், அது எரோஸ் என்று சொல்லப்படுது. ஆனால் அகேப்பே என்ற வார்த்தை இருக்கிறது, அது பாருங்க, அது அழகோ சிறப்போ இல்லாதவர்களை தேடி சென்று. நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அழகா, நல்ல பணம் வச்சுக்கிறா, நல்ல வேலை செய்யறா, இதுதான் இல்லையா? அப்படிதான் நம்ம அன்பு அன்பு காட்டுகிறோம். அப்படி அல்ல, அழகோ சிறப்போ இல்லாதவர்களை தேடி சென்று அவர்களுக்கு பணிபுரியும் ஆவலை, ஆசையை அதை போய் காட்டுகிறோம். அழகு கூட இருக்காது, என் தகுதி இருக்காது, அங்க போய் நம்ம அன்பு காட்டுறோம் பாருங்க. அதுதான் ஆண்டவர் ஆகிய அன்பு. பாவிகளை பண்ணியிருந்தார், வசூல் பண்ற ஆயக்காரனை இருந்தார், விபச்சாரங்களை பண்ணியிருந்தார் இல்லையா, திருநோயாளர்கள் யார் தொடக்கூடாது பண்ணியிருந்தாரு. அன்பு எங்க போயிருப்பார், அதான் ஆகியவே அன்பா இருக்கிறார். அழகோ சிறப்போ இல்லாதவர்களை தேடி சென்று அவைகள் பணிபுரியும் ஆவலை, ஆசையை அகைப்பை காட்டுகிறது. ஆகவே ஒண்ணுமே இருக்கின்ற ஒன்றை பாராட்டுதல் எரோஸ். ஏற்கனவே ஒரு அழகு இருக்காது, பாராட்டுதல் அது எரோஸ். சிறப்பற்ற ஒன்றுக்கு, அழகற்ற ஒன்றுக்கு சிறப்பை கொடுப்பது அகப்பை அன்பு. அழகா இருக்க மாட்டாங்க, அவ்வளோ மேக்கப் பண்ண, அதுதான் உண்மையான ஒரு அன்பா இருக்கிறது. ஆகவே சிறப்பற்ற ஒன்றுக்கு, அழகற்ற ஒன்றுக்கு சிறப்பளிக்க முடியும் என்று நம்பி அந்த சிறப்பை காண விளைவது அகப்பே. ஆகவே எரோஸ் என்பது மனுஷீக அன்பு, அகப்பே என்பது தெய்வீக. இந்த தெய்வீக அன்புதான் காட்டு திருச்சபையில் ஏற்படுத்துகிறது. மற்ற அன்பு எல்லாம் காட்டுறான் உலகத்தில், எல்லாம் தான தர்மம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. But we are called to show this agape love, the sacrificial love.
அதுதான் சபையானது இருக்கிறதாகவே இந்த கடவுள் நாம் அன்பு செலுத்தப்படுவதற்குள்ளாக நாம் இருப்பதில்லை. நம் நேசிப்பது நம்ம என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. நம் மீது அன்பு செலுத்த நமக்கு தகுதியில் ஒன்றுமே இல்லை. நாம் பாவிகளாய், சத்துருக்களாய், அவபக்தராய், வெறுக்கப்படுத்தக்கூடாது இருந்த பொழுதிலும் அன்பு நம்ம மேல காட்டினாரே. கடவுள் மேல அன்பு காட்டுறது என்ன பெரிய ஆளுங்களா? பெரிய ஜாதியா, உயர்ந்த ஜாதியா, அழகுள்ளவர்களா, அந்த சொல்லுவா? இல்லையே. என்னாலும் அவர் நம்மளே அன்பு காட்டினாரே. ஆகவே அதான் ரோமர் 5:5 சொல்லப்படுகிறது. நாம் அவபக்தா இருக்கலையே, நாம் சத்துருக்களா இருக்கலையே, நாம் பாவலா இருக்கிற பொழுதே கிறிஸ்து நமக்காக மறுத்த நாட்டுடைய அன்பு என்னது என்று வெளிப்படுத்தப்பட்டது. So God showed his love unworthy people. நமக்கு அதான் இன்னொருவரின் நிறைவான நலத்துக்காக தொடர்ந்து விரும்பி செயலாற்றுவதிலே தெய்வீக அன்பாக இருக்கிறது. ஆகவே இந்த அன்பை தான் இயேசு சொல்கிறார். அந்த அன்பு கட்டளை நீங்க நிறைவேற்றுங்க. இஃப் யூ லவ் மீ, ஒரு முறை பேதுரு சொன்னார், இவன் பேதுருவின் என்னை நேசிக்கிறாயா? ஆமா, என் ஆட்டுக்குட்டி நேசிப்பாயா? இன்னும் முறை கேட்கிறார், நீ நேசிக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை நேசிப்பாயா? நீ நேசிக்கிற உண்மை நேசிக்கிறியா? ஆட்டுக்குட்டிகளை நேசிப்பாயா என்று சொன்னாகவே கழுத்திலே அன்பு கூறுவது உண்மையான இஃப் யூ லவ் காட், இஃப் யூ லவ் ஜீசஸ் கிரைஸ்ட், உண்மையிலேயே நேசிக்க என்று சொன்னால் யாரை நேசிக்க வேண்டும்? பிறரை நேசிக்க வேண்டும். இல்ல போனா இதுதான் நீங்க சொல்லுங்க. அது இந்த அன்பை நிறைவேற்ற உங்களுக்கு ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய நோக்கத்தை உணர்ந்து அவர்களை தங்களுடைய நோக்கங்களாக ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கமும் அறிவுள்ள குழந்தைகளை பெறுவதே நம்முடைய ஒரு இது போன்ற கடவுள் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணங்களை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் மக்களுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். ஆகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் நல்லாவியை நமக்குள்ளே அவர் தூண்டுதல் விடுகிறார். தூண்டிவிட்டு அதை அவர் இறை செய்கிறார். எப்படி பிதா குமாரன் பரிசுத்தர் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒன்றுக்குள் ஒன்றாக பின்னிப்பிணைந்து இந்த அன்பின் காரியத்தை நிறைவேற்றினார்களோ, ரட்சிப்பை அவர்கள் செய்து முடித்தார்களோ, அதே போல நாம் கூட ஒரு அன்பாக இருந்து பிதா எனிலும் நான், பிதாவிலும் நான் உங்களிலும், வார்த்தை பாருங்க, இன்டிமேசி பிட்வீன் ஃபாதர் சன் தி சைல்ட் சொல்றாரு. அப்ப அழகா பிதா என்ன இருக்கிறார், நான் பிதாவில் இருக்கேன், நீங்கள் என்ன இருக்கிறீங்க, நான் உள்ள இருக்கிறேன். ஏன் நின்ற வார்த்தை வரும்? அந்த ஷோஸ் தி இன்டிமேசி, அந்த உள்ளார்ந்த அந்த உறவை காட்டுகிறது அல்லவா? அதுபோல் நாம் உள்ளான உறவு மக்களாக, உறவு கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறோம். அப்படி இருந்தால் தான் நம்முடைய அன்பு கட்டளை நம்ம நிறைவேற்ற இயலும். அது பிரியமான சோழர்களே, இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த செல்வத்தை பிரிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை நினைக்கின்றீர்கள், நீ கைக்கொள்வீர்கள். அப்படி அந்த கற்பனை கைக்கொள்வதற்கு உங்களால் இயலவில்லை என்றால், சக்தியில்லை என்றால், ஆவியானவர்களுக்கு நானே நடக்கிறேன். ஆவியின் பலத்தினாலே, ஆவினுடைய உந்துனாலே, அவருடைய வளைவனாலே நீங்கள் நிறைவேற்று என்று சொல்லி இன்னைக்கு பார்த்து அழைக்கிறார். ஆகவே என் பிரியமான சோதனை எங்கும் செல்வது ஆவியானவராக இன்னைக்கு கூட வாழ்கிறார். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழுங்கள் என்றவர் அவர் சொல்வதனாலே இந்த குறுகிய காலங்களில், இந்த கொஞ்ச காலங்களில் நாம் தூண்ட போகாமல், நாம் திகில் கொள்ளாமல், ஆவின் பலத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இந்த போர்ஷியோ அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு என்னுடைய கடனை காப்பாற்றினாலும், அதே போல ஆவியானவர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஹெல்ப்பராக, டீச்சராக, கவுன்சிலராக, வாணி செய்கிறவராக சொல்கிறது. கௌரவ இடத்திலே பேசுகிறோம். சாதியானவர் வரும்பொழுது உங்களை அவர் கண்டித்து உணர்த்துவார். நீதியிலும் பசுத்திலும் எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு விளங்க வைத்து அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பார். ஆகவே இதையெல்லாம் பர்த்தானுடைய இலுமினேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இலுமினேட்டிங் ஃபங்க்ஷன்னா நம்மை உணர்விக்கின்ற அந்த ஒரு செயலை ஆவியானவர் நம்ம கொடுப்பார். நம்ம இன்னும் உணராவதாக இருக்கும். அன்பு என்னவென்று நாம் புரிந்து கொள்ள இல்லை, முடியவில்லை. ஆகவே கடவுளுடைய தெய்வீக அன்பு என்ன என்பதை நமக்கு தொடங்குகிறவர் அந்த ஆவியானவரே. ஆகவே ஆவிக்காக நாம் இயங்குவோம்.
நீ கேட்டால் நான் உங்களுக்கு அருள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நீ சொல்லியிருக்கா பாருங்க. ஆகவே அந்த ஆவியை நான் பெற்ற மக்களாக ஜெபித்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அன்பின் கட்டளைகளை நாம் கொஞ்சமாவது முழுசு நம்ம கஷ்டம், கொஞ்சமாவது 50% நிறைவேற்றி அவருடைய அன்புக்கு அடையாளங்களாக வாழ்ந்து உலகத்திலே சந்தோஷமாக சமாதானமாக வாழ பலப்படுத்தி காத்துவதாக. ஆமே. எல்லா தெய்வீக சமாதானம் ஒரு உள்ளங்களுக்கு கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமே. அதுவாக இயேசு கிறிஸ்துவுக்குள் அதிகமாக நேசிக்கப்பட்ட அன்பின் உடல் விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, உங்களை யாவருக்கும் வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவரை கூடி ஜெபிக்க ஆராதிக்க முடியாவிட்டாலும் காணொலியின் மூலமாய் ஆன்லைன் மூலமாய் இந்த ஆராதனையை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நம்முடைய போதகர் திரு இசைக்கல் அவர்கள் இதற்கு துணையாக இருந்து செய்தியை வழங்கி வருகிறார்கள். உங்கள் யாவருக்கும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் விசேஷ நாட்களை கொண்டாடும் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலே உங்களுடைய காணிக்கைகளை, மாத காணிக்கைகளை நீங்கள் செலுத்தினீர்கள். அநேகர் தன்னுடைய மாத காணிக்கைகளை செலுத்தினீர்கள். அதற்கான ரசீதுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டது. காணிக்கைகளை செலுத்திய யாவருக்கும் திருச்சபை சார்பிலே நன்றி தெரிவிக்கிறேன். காணிக்கை செலுத்த முடியாதவர்கள் நீங்கள் சேமித்து வைத்து பிறகு செலுத்தலாம். ஆனால் சித்தமானால் மீண்டுமாய் நாம் ஆலயத்தில் ஒன்று கூடி அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம், அவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அது வரைக்கும் வீட்டிலே நாம் தனித்திருப்போம், ஆண்டவரோடு கூட இணைந்திருப்போம். ஆண்டவருக்காய் நாம் வாழ்வோம். திருச்சபைக்காய் ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கொள்ளை நோய்க்காய் ஜெபிங்கள். அதில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிங்கள். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் கருத்தோடும் ஜீவனோடும் வைத்திருக்கிறார். மீண்டுமாய் ஆண்டவருடைய திருநாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் நன்றி எடுக்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் மீண்டுமாய் நாம் ஒன்று கூடுவோம், அவருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அதுவரைக்குமாய் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை காத்துக்கொண்டு வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நன்றி.
நான் உங்களே அன்பு கூறுகிறவர்களாக இதோ கடத்திலே முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் உங்களே அன்பு கூறுவது போலவே அந்த அன்பின் மேலெழுச்சியாலே ஆண்டவர் அந்த அன்பினுடைய விளைவாக நான் கடத்திலே அன்பு காட்ட எனக்கு அந்த ஆவியத்தால் சுவாமி இந்த கத்தாவை சொன்ன போல ஆண்டவரே அவளுக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூறும் பயமாக ஆண்டவரே உண்மையில் நாங்கள் அன்பு கூறும் பயமாக என்னுடைய விளைவாக சாமினால் பின்னத்திலே அன்பு கூறும் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக எல்லோரிடம் அன்பு கூறுவர்களாக தியாகங்கள் உள்ள வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக என் சுவாமி கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கத்தாவே அந்த அன்பிலே நடத்தி ஆண்டவர் நாங்கள் உமது ஜீவனை பெற்றவர்களாக உமது வாழ பெற்றவர்களாக எல்லாவற்றையும் ஆவியின் அந்த ஆற்றலை அந்த பலத்தை நாம் பெற்றாண்டவரே அவராலே நாங்கள் உந்தப்பட்ட மக்களாக இந்த உலகத்துக்கு சென்று நாங்கள் அன்புக்கு சாட்சிகளாக அன்புக்கு அடையாளமாக வாழ வீரர்களை ஆட்கொள்ளமாக ஜெபிக்கின்றோம். காலையில் சாமி உங்களை ஆராதிக்கின்ற எல்லா மக்களையும் சுவாச பெருமக்கள் தாய்மார்கள் சிறுமக்கள் மாணவர்கள் அனைவரும் சாமியின் மாற்று பெருமக்கள் உழைக்கிற பாட்டாளி மக்கள் அனைவரையும் நேர் பெயர்களாக நபரவராக ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்க சொல்கிறார். அனைவரே இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பான் ஜெபிக்க சுவாமி இந்த வைரஸான ஆண்டவரே உங்களின் சாமி அகற்றப்பட்டு எல்லா மக்களும் சுபிட்சமாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு நல்ல காலத்திலே உருவாக்கினார் சுவாமி. ஆலயங்கள் முன்னிடமாக திறக்கப்பட்டிருக்காவே நாங்கள் சந்தோஷமாக ஆர்வத்துடமே ஆராதிக்கிறதான ஒரு நல்ல காலத்திலே உருவாக்கி சுவாமி. ஆண்டவரே இந்த விளைவை வந்து ஆராய்த்து இந்த நாடு மூலமாக ஆராய்த்த எல்லா மக்களையும் பேர்களாக ஆசீர்வதிப்பாக சுவாமி. ஒன்று நடத்துகின்ற அவருடைய செயலர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி சுவாமி. கர்த்தாவே வாரம் முழுவதும் எங்களோடு வந்து எங்களுக்கு வழித்துணையாக எங்களுக்கு உதவியாளராக எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதாக நாங்கள் திக்கற்று நாங்கள் நிலையேற்கின்ற வேலைகளிலே எங்களுக்கு தக்க நேரத்திலே உதவி செய்கின்ற ஒரு சகாயராக என வெளிப்படுத்த தைரியமாக உள்ளத்திலே வாழ அச்சமின்றி வாழ சாமி இப்பொழுது உண்மையை நம்பி உண்மைக்கென்று வாழ நாங்கள் அன்புக்கு அடையாளங்களாக அன்புக்கு சாட்சியாக சிலுவை அன்புக்கு சாட்சிகளாக உலகத்திலே வாழ வளர வீரர்களை ஆட்கள் பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு அன்பை போதித்து அன்பை செயல் வடிவமாக மாற்றி சிலுவையிலே எங்களுக்காக அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டி அந்த அன்பின் வாழ்க்கையை அறநெறியிலே நாங்கள் வாழ முடியாது அழைத்திருக்கின்ற அறிவரட்சகர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி.